Hello viewers, very good afternoon. This is Chennai Car Trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவேஸ் பார்க்கிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே நிற்கணும், எந்த அளவுக்கு அவங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். அந்த ஒரு கிளாரிட்டி அவங்கக்கிட்ட பக்காவாக வந்ததுனால இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நிற்கணும். பொசிஷனில் நின்று ஃபுல் ரைட் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் நம்ம ரிவேஸில் கொண்டு வந்து கரெக்டான பொசிஷனில் பார்க்கிங்கில் வைக்கணும். அந்த விஷயம் வந்து மேடமுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்ததுனால இப்போ ஈஸியாக வந்து அவங்க பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். எஸ், ஸ்லோ மோஷனில் வந்து கரெக்டான பொசிஷனில் அழகாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு பார்க்கிங் சினேரியோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அழகான பொசிஷனில் ஈஸியாக வந்து அவங்க பார்க்கிங்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் ஒரு 3 days மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 daysல கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறோம். அப்போ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிவேஸ் பார்க்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணிடுறோம். இப்போ மேடமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பண்ணுறாங்கங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரணும், அதே சேம் டைமில் கண்ட்ரோல் கரெக்டாக வரணும். ஒரு பாயிண்ட் அவங்க பார்க் பண்ண தான் அவங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக கிடைக்கும். எஸ், இப்போ இந்த கிளாரிட்டியில் ஈஸியாக அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்ட் ஃப்ரம், ஏன்னா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு, அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக கற்றுக்கிட்டு இப்போ ஈஸியாக அவங்க ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் வந்து பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க ரிவேஸ் பார்க்கிங். இந்த ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே நிற்கணும், எப்படி திருப்பணுங்கிறத மாடத்துக்கு கரெக்டாக கைட் பண்ணதுனால இப்போ ஈஸியாக அவங்களால பார்க் பண்ண முடியுது. ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நோ டென்ஷன். ஏன்னா வித் கிளாரிட்டி, ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற டிப்ஸு கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்ததுனால இப்போ அவங்களுக்கு பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 3 days ட்ரைனிங் நீங்களும் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ்க்கு வந்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக சொல்லி கொடுத்து உங்களையும் அருமையாக வந்து ஓட்ட வச்சுருவோம். ஸோ அந்த விதத்தில் மேடம் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி வித் வண்டியோட கண்ட்ரோல், ஸ்லோ மோஷனில் எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அதை கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ஈஸியான பார்க்கிங் ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்க்கிங் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே கைட் பண்ணுறது கிடையாது, அவங்களே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எங்கே நிற்கணும், எந்த அளவுக்கு வந்து ரிவேஸ் எடுக்கணுங்கிறத க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பர்ஃபெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களே பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக வந்து பார்க் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவேஸ் பார்க்கிங்கிறது வரவே வராது. பட் மேடத்துக்கு அது நம்ம சொல்லி கொடுத்தோன்னே ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணுறாங்க. ரொம்ப டஃப்லாம் கிடையாது, சிம்பிளாக ஃபுல் ரைட்லேயே பிடிங்க, ரொம்ப டஃப் இல்லாமல் அழகாக கொண்டு போகிறாங்க. உள்ளே போகிற வரைக்கும் ஸ்டேரிங் ரொட்டேட்டே பண்ணக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் அது உள்ளே போகும். எஸ், அப்படியே போங்க உள்ளே. வெரி குட் மேடம், அவ்வளோதான், நல்லா போட்டோம். ஓல்டேன் இப்போ வீலை சைட் பண்ணோம், வீலை ஓல்டேன் பண்ணி வீலை சைட் பண்ண. மேடம் ரொம்ப உள்ளே போயிட்டீங்க, கொஞ்சம் உள்ளே போன உடனே நீங்கள் வீலை சைட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப உள்ளே போனதுனால பாருங்கள் அப்படியே நியூட்ரல் பண்ணிட்டு இறங்கி வந்து பாருங்கள் கொஞ்சம் கிராஸாக வந்து பார்க்கிங்குள்ளே வந்திருக்கும். காரணம் என்னன்னா நீங்கள் ரொம்ப உள்ளே வந்துட்டீங்க. நியூட்ரல் பண்ணிவிட்டு நீங்களே இறங்கி வந்து பாருங்கள். என்ன விஷயங்கிறத கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணிடுவீங்க.